do not fight each other. குழந்தைங்க வந்து ஒருத்தர் விளையாடும் போது சண்டை போட்டுக்குவாங்க. அந்த சண்டைனால நிறைய காயங்கள் ஏற்படும். அதனால சண்டை போடக்கூடாது. do not play on the road side. அவங்க ரோட் சைடு விளையாடுறத வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வண்டி வரும், இதனால ஆக்சிடென்ட் வந்து உருவாகலாம். அதனால வந்து ரோட் சைடு விளையாடக்கூடாது குழந்தைங்க. ஆல்வேஸ் பிளே ஆன் தி ஃபேர் கேம். நல்ல விளையாட்டுக்களை வந்து விளையாடணும். சில குழந்தை கல்லெடுத்து போடுறது, கல்லெடுத்து எரிஞ்சுக்கிறது, குச்சி எடுத்து போடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஜுரி ஆகும். அதனால் நல்ல விளையாட்டுக்களை, பொழுதுபோக்கான விளையாட்டுக்களை விளையாட சொல்லித்தரணும். ஜம்ப் ஆஃப் ஃப்ரம் தி மூவிங் ஸ்விங். ஊஞ்சல் விளையாடும் போது அது மேலே ஏறி நின்று விளையாடுறது, அது மேலே ஏறி நின்று ஊஞ்சல் ஆடுறதும், பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறதும், அதில் ஊஞ்சலில் நிறைய பேர் உட்காந்து ஆடுறதும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் போது ஆக்சிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாண்ட் எண்ட் ஆஃப் ஸ்லைடு. சறுக்கு இதில் வந்து விளையாடும் போது எண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நிற்கும் போது ஆக்சிடென்ட் கண்டிப்பாக வந்து ஆகும். ஏன்னா ஒருத்தர் சறுக்கிட்டு வரும்போது அவங்க மேலே வந்து இன்ஜுரி ஆகலாம், முன்னாடி இருக்கவங்க மேலே இன்ஜுரி ஆகலாம். ஒருத்தர் ஸ்லைடு விளையாடும் போது ஒருத்தர் அவங்களோட டேர்ன் வரும்போது தான் அவங்க வந்து இறங்கி சறுக்கிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மோதி அதனால வந்து ஆக்சிடென்ட் வந்து வரும். சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஹோல்டு போத் ஹேண்ட்ஸ். ராட்டனம் அந்த மாதிரி சீசா அந்த மாதிரியெல்லாம் விளையாடும் போது அவங்களோட 2 கைகளையும் நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்து அவங்களோட பொசிஷனில் இந்த சைடு திரும்பி உட்காந்து விளையாடுறது. அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களோடது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீசா வந்து தூக்கி விடுறது மேலே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட டேர்ன் வரும்போது தூக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும். வெயிட் ஃபார் யுவர் டேர்ன் ஆன் தி எக்யூப்மெண்ட். எந்த எக்யூப்மெண்ட் விளையாடும் போதும் நம்மளோட டேர்ன் வர்றப்போ தான் அந்த பிளேயிங்கை நம்ம அந்த விளையாட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸ்டாப் ஃபீல் லேசி. இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம குழந்தைங்கள வந்து பிளே கிரவுண்டுக்கு அனுப்பும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்காணிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து பிளே கிரவுண்டு குழந்தைய அனுப்பும் போது பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாப் ஃபீல் லேசி. குழந்தை கிரவுண்டுக்கு போகும்போது குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க ஈரத்தில் போய் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பணும். குழந்தை விளையாட போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். குழந்தைங்க எங்கே விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம், செக் யுவர் கிரவுண்ட் சேஃப்டி. கிரவுண்டோட சேஃப்டி. நம்ம ஒரு குழந்தை ஒரு இடத்துல போய் விளையாட போகுதுன்னா நம்ம போய் அந்த இடத்துல நின்று, இப்போ ஒவ்வொரு ராட்டனம் சீசா அந்த மாதிரிலாம் போவாங்க, ஏறி நின்று அங்கே அந்த பொருளோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கீப் ஷூஸ் டைடு. அவங்க போட்டிருக்க ஷூ, லேஸு, கிளாத்து எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஷூ அவுந்துக்கும், அதனால் அவங்க தடுக்கி விழுகலாம். அவங்களோட செப்பல் பெருசாக இருக்கும், அதனால் அவங்க தடுக்கி விழுகலாம், அந்த மாதிரி ஆகும். பிரிங் எ ஃபர்ஸ்ட் எய்டு கிட் அண்டு ஸ்நாக்ஸ். நம்ம பேரண்ட்ஸ் கூட போகிறவங்க அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும். கூடவே ஃபர்ஸ்ட் எய்டு கிட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து சில பார்க்கில் வந்து அவைலபிள், அங்கேயே இருக்கும். குழந்தைங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம், சடன் இன்ஜுரி. என்சூர் ப்ராப்பர் ஷூஸ் அண்ட் கிளாத். அவங்க சரியான உடை மற்றும் காலணிகள் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸ்டே அலர்ட் அண்டு அட்டென்டிவ் வெல் யுவர் சைல்டு பிளேயிங். உங்கள் குழந்தைங்க வந்து விளையாட்ட கான்சன்ட்ரேஷன் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து அட்டென்டிவாகவும் அலர்ட்டாகவும் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். தேங்க்யூ.